ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சக்தி ஸ்விம் கிரியேஷன். நம்ம இந்த சேனல் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பிரிவில் பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு சூப்பரான நேம் மீட்டிங் வீடியோ எப்படி மேக் பண்ணுறதா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ உங்கள் மொபைல் அலைட் மிஷின் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் கேமரா இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 அப்படி ரேஷியோ ஆட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கப்புறம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஒரு ஆப்ஷன் மீடியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில் கம்போஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து ஃபிட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு 15 செகண்ட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு இங்கே கீழே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஸ்பீட் அமௌண்ட்ற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை ஃபுல்லாகவே இப்படி பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 15 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 15 செகண்ட் வச்சு கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் உங்கள் சாங் வேணால் சாங் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகலாம், அந்த எஃபெக்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு அகைன் இந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் போயிட்டு கலர் அண்ட் லைட் போய்க்கோங்க. இதில் ஹியூ ஷீட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், எண்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்து எண்டிங்கில் வச்ச கீ ஃப்ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது தெரியும். ஸோ உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இது போதும். ஸோ இப்போ வெளியே வந்துருங்க. இப்போ இதில் நம்ம அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இங்கே கீழே ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு எந்த லெட்டர் வேணுமோ அந்த லெட்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ எஸ்எஸ்ன்னு சூஸ் பண்ணுவேன். எஸ். அதுக்கப்புறம் நமக்கு எமோஜியில் வந்து ஹார்ட் ஷேப் வந்துடும், அந்த ஹார்ட் ஷேப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் இன்னொரு எஸ் வச்சுட்டு இங்கே மேலே கலர் வந்து ஒயிட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாண்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இடத்துல மூவ் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ அகைன் எடிட் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு இந்த எஸ்ஸுக்கு லைட்டாக ஸ்பேஸ் விட்டுருங்க, ஹார்ட் மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த இதை வந்து லாஸ்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அந்த எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. இதில் ட்ராயிங் அண்ட் ஏஜென்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ட்ராயிங் ப்ரஷ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துக்கோங்க. இதில் இப்போ எண்டு வந்துடுங்க. எண்டு வந்துட்டு இதில் எண்டிங்க்கு முன்னாடி ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வச்ச கீ ஃப்ரேமை வந்து ஃபுல்லாக வந்து டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இப்போ இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறோம். மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வீடியோ செலக்ட் ஆகணும்னு பார்த்துட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு நேம் மேக்கிங் வீடியோஸ் வேணும்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது நேம் எடிட்டிங் வேணும்னா அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி தரேன். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் கைஸ். டாட்டா பை பை, டேக் கேர் கைஸ்.